பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தியது என்ன? சென்னை கோவளத்தில் தாவேக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் நடந்தது. திருமாவளவன், வைகோ, மாணிக்கம் தாகூர், காதர் மைதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகள் பலமாக உள்ளதால் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது, துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் குறித்து கூட்டணி குறித்தும் ஆலோசனை நடத்தினர். விரைவில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தாவேக போட்டியிட உள்ளது. இதற்கு கூட்டணி கட்சிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக வரும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூட்டத்தில் விஜய் வலியுறுத்தியதாக தெரிகிறது. 1 மணி நேரம் 15 நிமிடம் நடந்த கூட்டம் முடிந்ததும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தனித்தனியாகவும் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிட்டார். TNEA.online.org என்ற இணையதளத்தில் தரவரிசை பட்டியல் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். தரவரிசை பட்டியலில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி அக்ஷிதா முதலிடம் பிடித்துள்ளார். திருப்பூரைச் சேர்ந்த ரோஹித் பாலன் 2ஆம் இடமும், நாமக்கல்லைச் சேர்ந்த வெங்கடகிருஷ்ணன் 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். ஜூலை 13ஆம் தேதி 7.5% ஒதுக்கீடு பிரிவினருக்கு பொறியியல் கலந்தாய்வு தொடங்குகிறது. பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடக்கிறது. 7.5% இடஒதுக்கீடு, விளையாட்டு ஒதுக்கீடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜூலை 13, 14ஆம் தேதிகளில் கலந்தாய்வு நடக்கவுள்ளது. செந்தில் டீம் மெகா பேரம் 35 கோடி ரூபாய் டீல் வசமா சிக்கிய கரூர் பார்ட்டி. அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து பதவி ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு தாவி வரும் நிலையில் தாவேகா எம்எல்ஏக்களையே தட்டி தூக்கி செந்தில் பாலாஜி மூலம் திமுக மெகா குதிரை பேரம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்எல்ஏவாக இருப்பவர் தாவேகாவின் இளையராஜா. அவங்க உங்களுக்கு 35 கோடி ரூபாய் தர தயாரா இருக்காங்க, நீங்க கட்சி மாற தயாரா என எம்எல்ஏ இளையராஜாவிடம் யூடியூபர் திருநாவுக்கரசு பேரம் பேசியதாக பகீர் தகவல் கிளம்பியது. இது பற்றி தாவேக எம்எல்ஏ கொடுத்த புகாரின் பேரில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் குதிரை பேரம் நடந்தது உண்மை என்பதை உறுதி செய்தனர். முதல் ஆளாக யூடியூபர் திருநாவுக்கரசை கைது செய்தனர். திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியும் அவரது டீமும் தான் குதிரை பேரத்திற்கு மூளை என்று கைதானவர் அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்தார். அதன் அடிப்படையில் விசாரித்த போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சி. அதாவது செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் உள்ளிட்டோர் சேர்ந்து குதிரை பேரம் நடத்தியது உறுதியானது. முதல் கட்டமாக செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அடுத்து செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் உள்ளிட்டோரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக போலீசார் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் இருப்பதாவது: தாவேக எம்எல்ஏ இளையராஜாவை சில நாட்களுக்கு முன்பு யூடியூபர் திருநாவுக்கரசு போனில் தொடர்பு கொண்டார். நான் IPDS எனும் கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டதால் போன் செய்துள்ளேன். உங்களை நேரில் சந்திக்க முடியுமா என்று கேட்டார். எனக்கு வேலை இருக்கிறது, நான் வெளியே இருக்கிறேன் என்று சொல்லி போனை துண்டித்து விட்டார் எம்எல்ஏ இளையராஜா. ஆனாலும் விடாத யூடியூபர், சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர இருக்கிறார்கள். அப்போது நாங்கள் சொல்வது போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதை செய்தால் சன்மானமாக 35 கோடி ரூபாய் தருகிறோம் என்று பேரம் பேசினார். இதை கேட்டு ஆடிப்போன தாவேக எம்எல்ஏ இளையராஜா, இனிமேல் எனக்கு போன் செய்யாதீர்கள் என்று காட்டமாக கூறிவிட்டு போனை வைத்தார். பேரம் தோல்வியில் முடிந்ததால் எம்எல்ஏவை யூடியூபர் திருநாவுக்கரசு கடுமையாக மிரட்டினார். நடந்ததை வெளியே சொன்னால் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினரும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றார். இதை அடுத்துதான் தாவேக எம்எல்ஏ புகார் செய்தார். கமிஷனர் உத்தரவின் பேரில் மனுவை விசாரித்தோம். வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்ட திருச்சி நரேஷ், சென்னை மேடவாக்கம் தியாகராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் நடந்த விசாரணையில் திமுக முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தோம். அவரும் அவரது தம்பி அசோக்குமார் கொடுத்த அறிவுரை பேரிலேயே குதிரை பேரம் நடந்திருக்கிறது. குறிப்பாக யூடியூபருக்கு உதவிய நரேஷ் என்பவரை செந்தில் தம்பி அசோக்குமார் சென்னையில் வைத்து சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் பிறகே குதிரை பேரம் துவங்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்று போலீசார் கூறினர்.
எம்எல்ஏ இளையராஜா மட்டுமின்றி மேலும் 2 எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாகவும் தகவல் வெளியானது. ஆளுக்கு தலா 15 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கின்றனர். இது தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடக்கிறது. அதிமுகவில் மேலும் 6 விக்கெட், இபிஎஸ்க்கு பேரிடி, அதிர்ச்சி கடிதம். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் பூகம்பம் வெடித்தது. பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமைக்கு எதிராக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டனர். அதில் 4 பேர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் சேர்ந்தனர். அவர்களை தவிர 2 விஜயபாஸ்கர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இவர்களும் தவிகவில் சேர உள்ளனர். இதற்கிடையே சி.வி. சண்முகம் தவிர வேலுமணி உள்ளிட்ட மற்ற எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் கட்சிக்கு வந்தனர். அப்போது அவரவர் வகித்த பதவிகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பழனிசாமியிடம் அவர்கள் கேட்டிருந்தனர். ஆனால் பழைய பதவிகளை வழங்காமல் புதிய பொறுப்பை கொடுத்தார் பழனிசாமி. இந்த நிலையில்தான் எஸ்.பி. வேலுமணி தனது ஆதரவாளர்களுடன் தனி கூட்டம் போட்டார். எனக்கு பதவி தந்தால் போதுமா? என்னை நம்பி வந்த 9 மாவட்ட செயலாளர்களுக்கும் திரும்ப பதவி வழங்க வேண்டாமா? அவர்களுக்கு பதவி வழங்காமல் என் பதவியை நான் ஏற்க மாட்டேன் என்று அதிரடி காட்டினார். என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தில் வந்திருக்கிறான். 30 மாவட்டத்தில் பதவி கொடுக்கல. நான் மட்டும் துணை முதலமைச்சர் பதவி ஏற்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? எப்படி ஏற்க முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவங்கள கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் அந்த மாவட்டத்தினுடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்த்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து பின்னாடி அவர் பேசும் வீடியோ தீயாக பரவிய நிலையில் அவரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் சேர இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் வட்டாரம் கூறியது. இந்த நிலையில்தான் அதிமுகவை அடுத்த பூகம்பம் தாக்கியிருக்கிறது. அதாவது வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 6 எம்எல்ஏக்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என 9 பேர் பழனிசாமிக்கு பரபரப்பு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். அதில் கூறியிருப்பதாவது: அதிமுகவில் மீண்டும் சேரும்போது அவரவர் வகித்த பதவிகளையே வழங்க வேண்டும் என்று உறுதிபட தெரிவித்திருந்தோம். ஆனால் இப்போது தாங்கள் அறிவித்துள்ள பொறுப்பு பட்டியலை பார்க்கும்போது கட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டது போல தெரியவில்லை. ஏற்கனவே நாங்கள் வகித்த பதவிகளை நீங்கள் திரும்ப தரவில்லை, காலதாமதம் செய்கிறீர்கள். அதிமுக வரலாற்றில் இதுபோன்ற சம்பவங்களின் போது பலமுறை அவர்கள் வகித்த பதவிகளே வழங்கப்பட்ட போதிலும் நீங்கள் எங்களுக்கு அவ்வாறு செய்யவில்லை. இதனால்தான் ஏராளமான அதிமுகவினர் தவிகவில் இணைந்து வருகின்றனர். பொதுச் செயலாளராக நீங்கள் எடுத்த தவறான முடிவால்தான் 2021, 2024, 2026 தேர்தல்களில் அதிமுகவுக்கு தொடர் தோல்வி. இப்படி கட்சி கரைந்து கொண்டிருப்பதையும் தாங்கள் பொருட்படுத்தவில்லை. அதிமுகவில் உங்கள் தலைமையை மீண்டும் ஏற்று இணைந்த பிறகும் ஏற்கனவே வகித்த பதவிகளை தரவில்லை. பொதுச் செயலாளராக நீங்கள் எடுத்த தவறான முடிவால்தான் 2021, 2024, 2026 தேர்தல்களில் அதிமுகவுக்கு தொடர் தோல்வி. இப்படி கட்சி கரைந்து கொண்டிருப்பதையும் தாங்கள் பொருட்படுத்தவில்லை. அதிமுகவில் உங்கள் தலைமையை மீண்டும் ஏற்று இணைந்த பிறகும் ஏற்கனவே வகித்த பதவிகளை தரவில்லை. நீங்கள் அளித்த பதவிகள் வேண்டாம், கட்சி தொண்டர்களாக செயல்படுகிறோம் என்று அந்த கடிதத்தில் கூறியுள்ளனர். கடிதத்தில் கையெழுத்து போட்டவர்களில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் இருக்கிறார். இவர் ஏற்கனவே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். விரைவில் தவிகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்போது கடிதத்தில் கையெழுத்திட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர், ஏற்கனவே பதவியை ராஜினாமா செய்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 9 பேரும் கூண்டோடு தவிகவில் சேர்வார்களோ என்ற யூகம் கிளம்பியுள்ளது. ரெய்ட் நடத்துங்க, முதல்வர் விஜய்க்கு நயினார் சவால். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் காங்கிரசின் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஹரிநாராயணன் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கவுன்சிலர் செயல் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாரத்தான் ஓடி களைத்து போயிருந்த சிறுமிகளிடம் காங்கிரஸ் அமைச்சர் விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று வெளியான செய்தியின் சூடு தணிவதற்குள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் காங்கிரசின் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஹரிநாராயணன் என்பவர் கைதாகியுள்ளது கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்களின் பாதுகாப்பிற்காக முதல்வர் விஜய் அமைத்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை தவிக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்குள் தான் முதலில் ரெய்ட் நடத்த வேண்டும் போல, அந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தை கேடயமாக வைத்துக் கொண்டு தவிகவினரும் அவர்களின் கூட்டாளியான காங்கிரசும் பெண்களிடம் பயமின்றி தொடர்ந்து பாலியல் அத்துமீறி கொண்டிருக்கிறார்கள்.
அதிலும் சொந்த கட்சிக்குள்ளேயே பாலியல் குற்றச்சாட்டுகளால் கரைபடிந்த காங்கிரசின் கை தற்போது தமிழக பெண்கள் மீதும் தைரியமாக படர முயல்வது கடும் கண்டனத்திற்குரியது. எனவே தனது சொந்த கட்சிக்குள்ளும் தனது கூட்டணி கட்சிக்குள்ளும் இருக்கும் காமுகர்களை முதல்வர் ஜோசப் விஜய் என்றைக்கு முற்றிலுமாக ஒழிக்கிறாரோ அப்பொழுதுதான் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பாடல்களுக்கு இளையராஜா சொந்தம் கொண்டாடக்கூடாது. டெல்லி ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு. இசைஞானி இளையராஜா இதுவரை 1500 படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார். இளையராஜாவின் பல பாடல்கள் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. இதனால் காப்பிரைட்ஸ் பிரச்சினை தலை தூக்கியது. குறிப்பாக பாடலின் பதிப்புரிமை, வணிக பயன்பாடு, டிஜிட்டல் வெளியீடு மற்றும் இசை ஒளிபரப்பு உரிமை தொடர்பாக சிக்கல் வெடித்தது. இதனால் இளையராஜா மற்றும் சரிகமபா நிறுவனத்திற்கு இடையே நீண்டகால சட்ட போராட்டம் நடக்கிறது. இந்த நிலையில் சரிகமபா நிறுவனம் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. அதில் 1976 முதல் 2001 வரையிலான பல்வேறு தயாரிப்பாளர்களுடன் ஒப்பந்தம் செய்து படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு உரிமையை நாங்கள் சட்டப்படி பெற்றிருக்கிறோம். ஆனால் இளையராஜா அந்த பாடல்களை தனது சொந்த பாடல் என கூறி பிரபல ஆன்லைன் தளங்களில் பதிவிட்டுள்ளார். எங்கள் நிறுவனத்தின் பாடல்களை பயன்படுத்த இளையராஜாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என சரிகமபா நிறுவனம் கோரிக்கை வைத்தது. தொடர்ந்து சரிகமபா நிறுவனம் உரிமை பெற்ற 134 திரைப்பட பாடல்களை பயன்படுத்தவோ அல்லது உரிமை கோரவோ கூடாது என டெல்லி ஹைகோர்ட் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து தடையை நீக்க கோரி இளையராஜா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இளையராஜா தரப்பு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாடல்கள் மீதான உரிமை கோரல் தடையை நீக்க மறுத்துவிட்டனர். அன்னக்கிளி, 16 வயது நிலை, நெற்றிக்கண் உள்ளிட்ட 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ காப்பிரைட்ஸ் பெறவோ இளையராஜாவுக்கு எந்த உரிமையும் இல்லை என அதிரடியாக தீர்ப்பளித்தது. ஏற்கனவே மூடுபனிப்பட விவகாரத்தில் ஒரு பாடலின் இசைக்கு மட்டுமே இசையமைப்பாளர் உரிமை கோர முடியும். மாறாக முழு பாட்டிற்கும் உரிமை கோர முடியாது. இசைப்படைப்பில் பாடல் வரிகள் மற்றும் ஒளிப்பதிவு அடங்காது என டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.